இன்று நம்முடைய வாழ்வில் வலிமையாக இருப்பது இறைவார்த்தை. இறைவார்த்தை நம்மை திடப்படுத்துகின்றது. இறைவார்த்தை வாழ்வின் வழியை காண்பிக்கின்றது. இறைவார்த்தை நம் வாழ்வை மாற்றுகின்றது. இப்படி நம் வாழ்விற்கு இனிமை தரும் இறைவார்த்தையை ஆழமாக சிந்தித்து அர்த்தமாக வாழாமல் நம்முடைய வாழ்வு எதன் மீது அக்கறை வைக்கிறது என்றால் உலக நாட்டங்கள் மீதான வாழ்வு. நாம் எத்தனை முறை நம்முடைய நேரத்தை வீணடிக்கின்றோம்? நாம் எத்தனை முறை நம்முடைய பாதையில் இருந்து மாறி வேறு பாதையில் செல்கின்றோம்? இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற சிந்தனையிலே இந்த 3 வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் நெகேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இஸ்ராயல் மக்கள் தங்கள் பாவ நிலையிலிருந்து மாறிட கடவுள் இறைவாக்கினர் எஸ்ராவை இஸ்ராயல் மக்களிடம் அனுப்புகின்றார். அவர் எருசலேம் மக்களுக்கு திருநூலை விளக்குகின்றார். நாம் வாசிக்கின்றோம், திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். ஆக திருநூல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுளின் திருச்சட்டத்தை தெளிவாகவும் புரியும்படியும் சொன்னார். அதனால் அதனுடைய ஆழத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை வாசிக்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தையை ஆழமாக புரிந்திட தயங்குகின்றோம். இந்த ஆழமான சிந்தனை தான் ஒருவரை இறை உறவில் சேர்க்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். இஸ்ராயல் மக்கள் வாழ்வு மிளிர்ந்ததற்கு முக்கிய காரணம் இறைவார்த்தை. இறைவனை மையமாக கொண்டது இறைவார்த்தை. இப்படிப்பட்ட இறைவார்த்தை நம்முடைய உள்ளங்களில் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய முதல் வாசகம் கொடுக்கின்றது. இன்றைய பதிலுரை பாடல் இறைவார்த்தையை பற்றி ஆழ்ந்த சிந்தனையை கொடுக்கின்றது. ஆண்டவரே, வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்ற வார்த்தைகள் நாம் உள்வாங்கி சிந்தித்து பார்த்தால் வாழ்வை கொடுப்பதாக அமைகின்றது என்று நம்முடைய அனுபவங்களால் நாம் உணர்கின்றோம். ஆண்டவரின் திருச்சட்டம் நமக்கு நிறைவை கொடுக்கின்றது, புத்துயிர் அளிக்கின்றது, ஞானம் அளிக்கின்றது. இப்படி இறை வார்த்தைகள் நமக்கு வாழ்வாக இருக்கும்போது நாம் அதனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்ற சிந்தனையை கொடுக்கின்றார். மேலும் இந்த 2ஆம் வாசகத்திலே இந்த பவுல் இறை வார்த்தையின் ஆளுமை பண்பை உடல் உருவகத்தின் மூலம் விளக்குகின்றார். நாம் அனைவரும் இறை வார்த்தையின்படி நடப்பவர்கள். இந்த உடல் வடிவமைக்கப்பட்ட வார்த்தையினால்தான், அன்பினால்தான். ஆக வார்த்தையாக இருக்கும் இறைவனின் வார்த்தையை நாம் கடைபிடித்து இறைவனின் பிள்ளையாக மாற அழைப்பு விடுக்கின்றார். நம் வாழ்வு திறம்பட இறை வார்த்தை நம் வாழ்வில் என்றும் இருக்க வேண்டும் என்று சிந்தனையை கொடுக்கின்றார். நற்செய்தியிலே இயேசு இறை வார்த்தையை தன் சொந்த மக்களுக்கு சொல்கின்றார். அது மட்டுமல்லாமல் இறை வார்த்தை தான் இயேசுவின் வாழ்வில் அவருடைய நோக்கத்தை அறியவும் பணியின் முக்கியத்துவத்தை அறியவும் உதவுகிறது. இறை வார்த்தையால் கடவுள் புறாவடிவில் வருகின்றார். இறை வார்த்தை வாழ்வுக்கு ஊட்டம் அளிக்கின்றது. இறை வார்த்தை நம் வாழ்வோடு அமைந்திட நமக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது ஜெபம். இந்த ஜெபம் இறைவனோடு நம்மை வாழ வைக்கும். இயேசு ஜெபத்தில் ஒன்றாக இருந்ததால் இந்த மண்ணக வாழ்வு அவருக்கு ஒரு வலிமையாக இருந்தது. துன்பம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை அவர் பெறுகின்றார். அதனால் மக்களோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த முடிந்தது. இன்று நாம் வாழும் இந்த உலகிலே நாம் துன்பப்படுகின்றோம். ஏன் இந்த சோதனை என்று கலங்குகின்றோம். ஆனால் இதை நாம் ஜெபத்தோடு தாங்கும்போது இவை அனைத்தும் ஒன்றுமில்லை. இறைவாக்கினர் எஸ்ரா இஸ்ராயல் மக்களை அழ வேண்டாம் என்று சொல்கின்றார். ஏனென்றால் கடவுளை பற்றிய தெளிவு இல்லாத போது அவர்கள் பயந்தார்கள். ஆனால் எஸ்ரா கடவுளை பற்றிய தெளிவை கொடுத்து பயப்படாதீர்கள் என்று சொல்கின்றார். ஆண்டவரது மகிழ்வே உங்கள் வலிமை என்று தடப்படுத்துகின்றார். ஆக ஜெபம் ஆண்டவரின் இதயத்தில் இடம் பிடிக்க நம்மை அழைக்கின்றது. ஜெபம் இறை வார்த்தையின் தெளிவு. இன்று நம்மில் தெளிவு ஏற்படாத காரணம் ஜெபத்தில் நாம் நம்மையே முழுமையாக ஈடுபடாததனால். இந்த ஜெபத்தை குடும்பத்திலே நாம் சொல்லும்போது நம் வாழ்வில் தெளிவு ஏற்படுகின்றது. எத்தகைய சோதனைகளையும் நம்மால் வெல்ல முடிகின்றது. நாம் வாசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்வை கொடுக்கும் வார்த்தைகள். இயேசு எசேயாவின் நூலை வாசித்த போது அது அவருக்கு உரித்தான வார்த்தைகள், அவர் பணியை மையப்படுத்திய வார்த்தைகள். இதை ஆழமாக புரிய வேண்டும். இன்று நாம் திருவிவிலியத்தை வாசிக்கின்றோம்.
அது நமக்குரிய வார்த்தைகள் என்று நாம் தேர்ந்து தெளிந்தோம் என்றால் இறை வார்த்தை நம் வாழ்வை திடப்படுத்துவதாக அமையும். இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது அடுத்தவர்க்குரிய வார்த்தைகள் என்று சொல்லிக்கொண்டு அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பது கிடையாது. அதே நேரத்தில் கடவுள் எனக்குரிய பணியை நோக்கத்தை சொல்கிறார் என்று சிந்தித்து நாம் வாசிக்கிற போது நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நாமும் அறிந்து கொள்வோம். நம்முடைய லட்சியத்தை நாம் மிருதுவாக்குவோம். அவன் வந்தவர்களே, நாம் இறை வார்த்தையில் வாழ்கின்றோமா? இறை வார்த்தையாக இருக்கும் கடவுளை அன்பு செய்கின்றோமா என்பதை சிந்தித்து வாழும் நாட்களில் திருவிவிலியத்தை வாசிப்போம். இறைவனின் செய்தியை உள்வாங்கி அதை ஆழமாக சிந்தித்து செயல் வடிவத்திலே கொண்டு வர இந்த நாளிலே முயற்சிப்போம்.